புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். வெள்ளிக்கிழமையான மௌன விரதம் இருக்க, யாரையும் அடிக்க மாட்டேன். இதே மாதிரி மிச்ச நாள் இருந்தா ஏரியா அவ்வளவு நல்லா இருக்கும். என்ன அவ மாத்திரம் தான் வெள்ளிக்கிழமை அடிக்க மாட்டா. நாங்க வெள்ளிக்கிழமை அடி பின்னி பிசுறு எடுத்துருவோம் தெரியுமோ? பெத்த தோப்பனார் மாதிரி சொல்றேன்டா. தோப்பனார் சொல்றதை கேட்டிருந்தா நாங்க ஏன் இப்படி இருக்கோம்? வாங்கடா போலாம். வாடா போய் தாங்க போடலாம். கேமமேவா வருந்தே சாமி. ரூபா போடுறியப்பா, நீ நல்லா இருக்கணும். இவனா? ஐயோ, ஏயா இந்த காலத்துல அவன் 4 8 போடுறதுக்கே யோசிக்கிறாயா? அந்த புண்ணியமா 100 ரூபா போட்டு போயிருக்கான். அதுக்கு போய் திரும்பிக்கிறிய. நீ இந்த கோயிலுக்கு பிச்சை எடுக்க புதுசா வந்திருக்கியா? அதுதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவனுங்க 100 ரூபாய் போட்டு தான் போவானுங்க. நாளைக்கு சரக்கடிக்க காசு இல்லைன்னு நம்ம தட்டுல இருந்து 200 ரூபாய் எடுத்துட்டு போயிருவானுங்க. இவனுங்க கிட்ட பிச்சை எடுத்து பழைக்கிறதுக்கு பதிலா வேலை செஞ்சு சாப்பிடலாம். ஐயா திரிசா 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 திரிசா, ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடதாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே, அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். பாஸ் எப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே, யாரா பையா நீ? கிராமத்துல இருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற? ஆமா, நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? ஏன்னா சுத்தி முத்தி இங்க வர்ற நடிகனாகணும்ல? ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம், பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இந்தா இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, திரிசாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சா. ரொம்ப நல்லபடியா இருக்கா? நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்கிறோமா மோரத்தை கட்டுறேன். முதல்ல இந்த 3 மோதிரத்தை கொடுப்போம். 3யுமா? பட்டுன்னு வந்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனையும் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டின்னு போய் இம்சப் பண்றதே இவனுக்கு வேலையா போயிடுச்சான். சார் என்ன டிக்கெட்? பஸ் மாறி ஏறிட்டியா? சுருளி வர நேரம் வர கோட்டை அதான பார்த்தேன். வாழமீனுக்கு விலங்குமீனுக்கு கல்யாணம். ஸ்டாப்பிங்ல ஏறாம நடு ரோட்ல நின்று ஏற. பஸ் ஸ்டாப்ல நின்று ஏறவன் பேத மகன், பஸ் நடு ரோட்ல நிப்பாட்டி ஏறவன் தானே போத மகன். என்ன பாக்குற? ஒண்ணு தெரியுமா உனக்கு? பஸ்ல 3 பேருக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும். யார் யார் தெரியுமா? வயசானவங்க, ஊனமுற்றவங்க, அப்புறம் என்னைய மாதிரி பானமுற்றவங்க. ஏன்னா எங்க 3 பேருக்குமே பேலன்ஸ் கிடையாது. ஏப்பா, முன்னாடி சீட்டு காலியா இருக்கு, பின்னாடி சீட்டு காலியா இருக்கு, அதுல போய் உட்காரையா? காலியான இடத்துல உட்கார்ந்தா ரவுடிக்கு என்ன மரியாதை? உட்கார்ந்துருக்கவன எழுப்பிடு உட்காராண்டா. என்ன மாதிரி டானுக்கு குண்டி குதிருமுடா. விஷயம் தெரியாத ஒரு கொளுத்த வெள்ளாடு கசாப்பு கடையிலே வந்து கதக்கலையா இருந்து. நான் பஸ்ல டிராவல் பண்ண வரல, டைம் பாஸ் பண்ண வந்திருக்கேன். டைம் பாஸ் தான் என்னன்னு தெரியுமா? புரியல? மரியாதையா எந்திரி, இல்ல இழந்திருக்க வைப்பேன். என்ன பொட்டெல்லாம் வச்சு பழ மாதிரி இருக்கா? பார்த்த பழக்கவா? அதை எடுக்க வச்சாத. நான் அப்பா இருந்து பாத்துட்டு இருக்கேன். குடிச்சிட்டு பெரிய ரவுடியா? நீ ஒரிஜினல் ரவுடினா உன்ன மாதிரி ரவுடி கிட்ட போய் மோது. இந்த மாதிரி அப்பா கிட்ட கலட்ட பண்ணாத. டேய், உங்ககிட்ட 100 ரூபாய் தான் என்னடா பண்ணுவ? குவார்டர் அடிச்சிட்டு மீதி காசுக்கு பிரியாணி சாப்பிடுவேன். ஆனா சார் என்ன பண்ணுவாரு தெரியுமா? 2 பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணுவாரு.
என்னடா அந்த கூத்தோட இந்த கூத்து பெரும் காமெடியா இருக்கு. இனிமே இந்த ஏரியால ஒண்ணு பார்த்து போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். போடா புலி மூட்டை. ஏய் முட்டை அம்மா கொஞ்சம் தண்ணி கிட்ட கொடுங்க. விடுறா. உட்காருங்க தல. அந்த பையன் இருக்கட்டும். ஏன் சார் நல்ல வாட்ட சட்டமா தானே இருக்கீங்க, அந்த புலி மூட்டை மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து குத்து கூடாது? பொறுமையா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக வேணும்னே மேல பாந்தி இருக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தா இழிச்ச வாயின்னு எழுதி நெத்தியில ஒட்டிடுவாங்க. நீங்க சென்னையில எப்படிதான் பழைக்க போறீங்களோ? இந்தாயா ஆட்டுக்கால் சோப்பும் ஆபாயிலும் சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்து. ஏந்தாங்க தாடி குத்துதுன்னு சொன்னியே, எடுத்துட்டுமா? வேணாயா, அதான் உனக்கு அழகு. அனுபவிச்சு சொல்றேன்டா. கல்யாணம் பண்ணிக்கங்கடா. ஏ மச்சான், காலையில கல்யாணம் பண்ணாதீங்க என்ன டார்ச்சர் பண்ணுதான்? பொழுது போச்சுன்னா கல்யாணம் பண்ணுங்கலாம் ஏன் டார்ச்சர் பண்ணுதான்? கொலையும் செய்வாள் பத்மினின்னு சும்மாடா சொன்னாங்க. அது பத்தினி இல்ல மாமே, பத்தினி. மாப்பிள்ள என் பஞ்சு மிஸ் ஆயிடுச்சு, நீ மிஸ் ஆக மாட்டி. மச்சான் வானத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. கவிதை எல்லாம் எழுதணும்னு தோணுமே, நைட் ஆனா கை ஊறுமே. டேய் கவிதை எழுதத்தாண்டா, ஆனா கவிதை எழுத வராது. ஏன்னா உனக்குத்தான் எழுத படிக்கவே தெரியாதேடா. ஏ மச்சான், பிடிச்சிருக்கா? சரியில்லடா. தெரியலடா, பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்டா. சொல்றா, தூக்கிடலாம். டேய் போதும் விடுங்கடா. அம்மா நீங்கதான் ரைட்டா. அப்ப பஸ்ல ஒண்ணும் தெரியா பாப்பா மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க, இவ பீப்பால கட்டி அடிக்கிறீங்க. 2 3 1 சார் உங்க ஆட்கள் எல்லாரும் நல்லபடியா செக்யூரிட்டி கொடுக்குறாங்க சார். கான்டெஸ்ட் முடிஞ்சவொடனே உங்களுக்கு தர வேண்டிய பேமெண்ட்டை நாங்கள் கரெக்டாக செட்டில் பண்ணுறோம் சார். லாஸ்ட் டே கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமாக தேவைப்படும் சார். ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் சார், அந்த பொண்ணு பேர் திவ்யா சார். திவ்யா சார் தான் நசீர் பாய், இவர் தான் அந்த கான்டெஸ்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. ஹலோ. ஒரு சின்ன கிஃப்ட் எதுக்கு? வச்சுக்கோ. வேண்டாங்க. வச்சுக்கோ. வணக்கம் தலைவர். என்னப்பா அருளு, கல்யாணத்துக்கு வர முடியல, டெல்லிக்கு போயிட்டேன். ஏண்டா தட்ட சொன்னா முடிச்சிட்டியா? பேசி பார்த்தோம் தலைவரே, மசியல. சரிதான், முடிஞ்சா பேசணும், இல்லைன்னா முடிச்சிடணும். மேரா பேட்டி கைசே ஹோ? எப்போ பொறுப்பேற்றுக்க போற? அப்பாவுக்கு வயசாயிட்டே இருக்குல்ல, மைனர் மாதிரி ஊரை சுத்திட்டு இருந்தா போதுமா? பாய் வணக்கம். என்னய்யா சினிமாவில் தங்கச்சி கேரட்ட பொண்ணை வச்சிருக்காமே? 4 சோத்துக்குள்ள உட்காந்துட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. போன தடவை நான் தர வேண்டிய பணத்துக்கு பதிலாக டைமண்ட் வாட்ச் கேட்டீங்களாமே, என்ன திடீர்னு டைமண்ட் வாட்ச்? இந்தாங்க. வாணி வாட்சி வேணும்ல, வாங்கிக்க. உள்ள போடி, விஷயத்துக்கு வா. நான் ஜெயிச்சது செல்லாதுன்னு எதிர்கட்சிக்காரன் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். வீட்டுக்கு ஒரு குடம், ஓட்டுக்கு 500 ரூபா பணம் கொடுத்ததுலேருந்து எல்லா பூத்தையும் கையில் வச்சுக்கிட்டு கள்ள ஓட்டு போட்ட வரைக்கும் விசாரிச்சிட்டாரு எலெக்ஷன் கமிஷனர். சாட்சி ரெக்கார்டு எல்லாம் கமிஷனர்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கு. 30 வருஷம் போராடி கிடைச்ச பதவி. பேசி பாத்தியா? முடிஞ்சா பேசணும், இல்லை முடிச்சிடணும். திங்கட்கிழமை விசாரணை. நாளைக்கு டெல்லிக்கு போறான். போயிட்டான்னா மந்திரி பதவி மட்டும் இல்லை, எம்எல்ஏ பதவியும் பறி போயிடும்.